போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கல்வராயன் மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது புதுப்பாலப்பட்டு கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் நடேசன் அபரஞ்சம் தம்பதியர். இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் மாதேஸ்வரனுக்கு 21 வயதாகிறது. BBA கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு அங்குள்ள தனியார் கம்பெனிகளில் வேலை தேடி வந்துள்ளார். உயர் ரக பைக் மீது அதிக ஆசை கொண்ட மாதேஸ்வரனுக்கு மற்ற இளைஞர்களைப் போல் தானும் பைக் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்துள்ளது. ஆனால் அவரது பெற்றோர் விவசாயம் சார்ந்த தொழில்களையே செய்து வந்ததால் அதற்கான நேரம் அமையவில்லை என சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் மாதேஸ்வரன் தனது தாய் தந்தையிடம் எனக்கு விலை உயர்ந்த R15 பைக் வாங்கி கொடுங்கள் என நீண்ட நாட்களாக கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதற்கு மறுப்பு தெரிவிக்காத தந்தை நடேசன், அப்பா உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன், ஆனா கொஞ்சம் பொறுமையாயிரு, இந்த தடவை சோளம் அறுவடை முடிஞ்சா உடனே நீ கேட்ட அந்த பைக்கை வாங்கி தரேன் என கூறியுள்ளார். குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொள்ளாத மாதேஸ்வரன் தனது பெற்றோரிடம் R15 பைக் வாங்கி தர வேண்டுமென அடம் பிடித்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் பைக் வாங்குவதற்கு காலதாமதம் ஆனதால் விரக்தியடைந்த மாதேஸ்வரன் அதிர்ச்சி முடிவு ஒன்றை எடுத்துள்ளார். கடந்த 28ஆம் தேதியன்று நடேசன் அபரஞ்சம் தம்பதி வழக்கம் போல் காட்டு வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது வீட்டில் தனியாக இருந்த மாதேஸ்வரன் தனது தாயின் சேலையில் தூக்கிட்டு தன்னை மாய்த்து கொண்டுள்ளார். வேலை முடிந்து வீட்டுக்கு வந்து பார்த்த தம்பதி தங்களுடைய மகன் சடலமாக கிடப்பதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இவர்களுடைய அலறல் சத்தத்தால் அந்த பகுதி மக்கள் அனைவரும் நடேசனின் வீட்டுக்குள் குவிந்தனர். தகவல் அறிந்து வந்த சங்கராபுரம் போலீசார் உயிரிழந்த மாதேஸ்வரனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்ல முயற்சித்தனர். ஆனால் அங்கு கூடிய ஏராளமான உறவினர்கள் எங்களது மகனை எடுத்துச் செல்ல வேண்டாம் என போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயகமுருகன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு மாதேஸ்வரன் உடலை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மாதேஸ்வரன் தற்கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விலை உயர்ந்த பைக் வாங்கி கொடுக்காததால் கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.